வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு சிச்சுவேஷன் தான். டெல்லிக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து காங்கிரஸ்காரங்களாம் போயிருக்காப்புல ஆலோசனை கூட்டம். யார் தலைமையிலனா ராகுல் காந்திஜி அவர்கள் தலைமையிலையும், மல்லிகா அர்ஜுன கார்கே அவர்களோட தலைமையிலையும் போயிருந்தாப்புல. இங்க இருந்துலாம் போகும்போதுலாம் பயங்கர அப்படி கம்பீரமா போனாப்புல. நாங்க வந்து ஆட்சியில பங்கு வேணும். திமுகவுல இருந்து எங்களுக்கு இன்னும் நிறைய சீட்டுகள் வேணும். நாங்கள் என்ன திமுகவுக்கு அடிமையா? தாவேகாவுக்கு போனோம். தாவேகா நம்மளை சிவப்பு கம்பளம் தூக்கி வரவேற்று நம்மளை வரவேற்காங்க அப்படின்ட்டு நெஞ்ச மலர்த்திட்டு அந்த மீட்டிங்ல நான் என்ன பண்றேன் பார் அப்படின்ட்டு டெல்லி மேலிடத்து மீட்டிங்க்கு சென்ற நம்மளுடைய தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் போனாப்புல ரூமுக்குள்ள. அதுல இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. எல்லாம் நெஞ்ச மலர்த்திட்டு கம்பா போனவங்க பயங்கரமா போராடி எடுத்து உண்மையிலே கூட போயிடுவாங்க, சீட்டு அதிகமாகிடுவாங்க, அல்லனா கூட்டணியில கட்சியில பங்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் பார்த்தோம். ஆனா அங்க வந்த நமக்கு ஒரு சோர்ஸ் ரூம் புக்ல பூட்டி வச்சு கும்மாங்குத்து குத்துனதாகவும், வாயை மூடிட்டு பாட்டுக்கு அவங்க கூட குடும்பம் நடத்துங்க, நம்மளுடைய திமுக கூட குடும்பம் நடத்துங்க அப்படின்ட்டு மண்டையில ஒரு குட்டை கொட்டி அனுப்பிவிட்டதாகவும் அங்குள்ள டெல்லி சோர்ஸ் நமக்கு தெரியுது. அந்த வீடியோவை தான், அந்த ஒரு அரசியல் சுவாரஸ்யத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்த்துருக்கோம். நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசா சேனல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவு கொடுங்க. அன்றாட அரசியல் நம்ம ஒரு காணொலியா பதிவிட்டு இருக்கோம். நேற்று தாங்க கம்பீரமா நம்மளுடைய டெல்லியில உள்ள அந்த தலைமையகத்துல ராகுல்ஜி மற்றும் நம்மளுடைய மல்லிகார்ஜுன கார்கே அவரோட தலைமையில மீட்டிங் நடந்துச்சு. இது மீட்டிங்னா ஒரு சம்பிரதாய மீட்டிங் மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் நம்மளுடைய தலைவன் பேர் நல்ல பேர் உண்ட திருச்சி வேலுசாமி, இவங்கெல்லாம் பயங்கரமா பில்டப் பண்ணிக்கிட்டு எங்க கட்சி நாங்க உண்மையான 141 வருஷ ஆண்ட கட்சி, 141 வருஷ பழமையான கட்சி, நாங்கள் வந்து திமுகவுக்கு அடிமையா போயிருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் பண்ணி எடுத்து இருந்த அந்த ஒட்டுமொத்த டீமையும் கூப்பிட்டு வச்சு செஞ்சிருக்காப்புல. அதுதான் அந்த வீடியோல இப்போ நம்ம பின்னாடி பார்க்க போறோம். எப்பா இல்ல ஆட்சியில பங்கு கேட்டது யாரு, அதிக சீட்லாம் கேட்டது யாரு, கை தூக்குங்க அப்படின்ட்டு உள்ள கேட்டிருக்காப்புல. தூக்குனா இந்த குரூப் ஒவ்வொருத்தங்க பதில், ஓஹோ அவர் தூக்கானா நம்ம தூக்கலாம், நம்ம தூக்குனா அவரை தூக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்காப்புல. ஒரு பையனும் தூக்குறதுக்கு காரணமானோம் நமக்கு ஏன்பா வீணும்புன்னு ஒருத்தனும் தூக்கல. அதை இங்க நெஞ்ச வளர்த்திட்டு போன எல்லா குரூப்பும் உங்க புசுக்குன்ட்டு வீழ்ந்தே விட்டேன் ஐயா அப்படின்ட்டு அமைதியா இருந்துட்டாப்புல. இதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் திமுகவின் அதி தீவிர ஆதரவாளர் செல்வ பெருந்தகை மற்றும் ப சிதம்பரம் அப்படிங்கிறது நமக்கு வெளியே வந்த தகவலாக வருகிறது. டேய் போனீங்களாடா, ஏதாவது ஒண்ணு பேசுங்கடா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பண்ணியே போயிட்டார்களாம் நம்மளுடைய தமிழக காங்கிரஸ் சீனியர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது எப்படின்னா இது எப்படிப்பா, இது ஒரு அறைக்குள்ள நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படிப்பா வழிவாச்சுட்டீங்க ஒரு கேட்கலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் செஞ்சா 2 பேர் மட்டும் செஞ்சா அதை 2 பேருக்குள்ள இடையில உள்ளது, அது வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையுது. ஆனா இதுலதான் 40 பேரு 38 பேரு உள்ள ஒரே ரூம்ல இருந்திருக்காங்க. அதுல ஏதாட்டு ஒண்ணு உலர்வாய் இருக்கும். அந்த சோர்ஸ் வெளியே வந்த உடனே பில்டப் ஆகிட்டு தன்னுடைய வாயை வெளியே விட்டுரும். அண்ணா ஒரு விளம்பரத்துக்காகவாவது அங்க இதைதான் பேசணும்னு சொல்றோம். அதனால இந்த உள்ள நடந்த மேட்டர்கள்லாம் வெளியில வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா உள்ள நடந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டு அப்படின்னு தான் சொல்ல போடுறது. மொத்தத்துல திமுக கூட்டணி யாரெல்லாம் வேண்டான்னு சொல்றது கையை தூக்க சொன்னா ஒரு பயலும் தூக்குறது காரணம். இப்போ நீங்க பாட்டு போனீங்களா அப்படியே அமைங்கி அப்படியே இருந்துங்க அப்படின்ட்டு இந்த ரூம்பு பூட்டி வச்சு கும்மாங்குத்து குத்துன சைட்ல தான் குத்திருக்காங்க போல நம்மளுடைய காங்கிரசின் தலைமையிடம். ஒட்டுமொத்தமா 4 மணி நேரம் ஒவ்வொரு நிர்வாகியும் தனித்தனியா கூட்டு வச்சு பேசியிருக்காப்புல. எப்பா இதுல உங்களுக்கு இந்த கூட்டணியில உங்களுக்கு என்னது சாதகம், என்ன பாதகம், உனக்கு ஏன் பிடிக்கல, ஏன் பிடிச்சிருக்கு,
எந்தெந்த தொகுதியில நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு தனித்தனியா அவங்க டெல்லியோட அந்த அரசியல் பெரிய தேர்தல் கூட, அவங்க பாராளுமன்ற தேர்தல் கூட இந்த அளவுக்கு மீட்டிங் போட்டிருக்க மாட்டாப்லையா. இந்த தமிழக தேர்தல ரொம்ப அப்படி ஆணிதர அக்கு வேற அப்படி சல்லடை போட்டு அடிச்சு 4 மணி நேரம் அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் பேட்டி எடுத்ததாக சொல்லப்படுது. இங்க இருந்து நெஞ்ச நிமிர்த்திட்டு போனவங்க எப்படியாட்டும் நம்ம தலைமையை பேசி தாவேகா பக்கம் கொஞ்சம் இழுத்துட்டா நமக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும், கூட வந்து சீட்டு நிறைய எடுக்கும், பாதிக்கு போய் நம்ம போட்டிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அங்க மூச்சே திறக்கப்படாது. வழக்கம் போல திமுக கூட்டணி தான் அப்படின்ட்டு உள்கட்சி விவகாரங்கள்ல உள்ள நடந்த அந்த சம்பவங்கள் வெளியே தெரியப்படுதான். 99% இப்பவுமே கூட்டணி உறுதி அப்படின்னு சொல்றாங்க. வெறும் இத்தனை சீட்டுங்கிறது அறிவிக்கப்பட்டதான் ஒரு இதான். நிறைய பேர் அதில் கொஞ்சம் பேருக்கு வந்து ஃப்ளைட்ல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது நம்மளை வந்து விசாரிக்கிறதுக்கு தலைமை கூப்பிட்டுருக்கு, அதனால நம்ம விஜய் கூட போகலாம் அப்படின்ட்டு சொல்ல நினைச்ச ஒரு சில குரூப்பும் சுப்புன்னு இருந்தான் இல்லையா. எல்லா மீட்டிங்கும் முடிச்சு வெளியே வந்த பிறகு உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு, எவ்வளவுக்குள்ள யாருக்கிட்ட நீங்க கூட்டணி வைக்க போறீங்க, எவ்வளவு சீட்டு கேட்க போறீங்க கேட்டதுக்கு எல்லாமே பொட்டி போம்பா அடங்கி அது எங்களுடைய டெல்லி தலைமை எங்களுக்கு தெரியப்படுத்தும் அப்படின்ட்டு அந்த 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 பத்திரிகைகளை சந்திப்புலையும் சொன்னாப்லையும். இதுல ஒரு டீம் பாதியா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. 2 என்ன வேணா 3 என்ன வேணா அந்த தமிழக காங்கிரஸ்ல இருந்து போவோம். மிஞ்சி போனா இந்த திருச்சி வேலுச்சாமி மட்டும் தாவேக்காக போவாரு அப்படின்ட்டு உள்ள அரசியல் புரசலா பேசி இருக்கிறதாக நமக்கு தெரிய வருகிறது. மாணிக்கம் தாக்கல ரொம்ப நெஞ்ச மலத்தி பேசினாப்ல. ஆனா பாவம் அங்க போயிட்டு வந்தவர் எந்த ஒரு அறிக்கையும் இல்லை, எந்த ஒரு டியூட்டிலையும் இல்லை, ஆளு அமைதியா தான் இருக்காப்லையா. இந்த தாவேக்காவை இவ்வளவு பிரச்சனைல கொண்டு வர்றதுக்கு காரணமும் இந்த காங்கிரஸ் அப்படிதான் சொல்றாப்புல. ஏன்னா ரொம்ப ஒரு சைலண்டா இருக்கு. ஒரு மாசம் காலமாகவே ஃபாஸ்டா போன ட்ரெயின் சிக்னல் கிடைக்க இருப்போம். அந்த மாதிரி தாவேக்கா நிலைமை இப்போ இருக்கு. அதுக்கு காரணமே அந்த டெல்லி தலைமை, அதாவது பாஜக தலைமை கோபப்படுறதுக்கு முதல் காரணமே இந்த காங்கிரஸ்காரங்க அப்படிதான் சொல்றாப்புல. ஒத்திக்கு இருந்தா கூட அவர் ஒரு இது இல்லாம இருந்திருப்பாப்புல. இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த போய் செத்து இத்து கிடக்கிற இந்த காங்கிரஸ விஜய் தூக்கி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டார்கெட் பண்ணாங்கன்ட்டு சொல்லப்படுது. 2வது, நாங்க உங்க கூட தான் வருவோம்ட்டு விஜய் உசுப்பத்தி எப்ப நமக்கும் ஒரு நேஷனல் கட்சி நம்ம கூட வந்து இணைய போகுது அப்படின்ட்டு அவரும் அத்தி பூத்தாப்புல இருந்தாப்புல. மொத்தத்துல ஒரே மிஸ்யூஸ் தான், அங்க ஒன்னும் நடக்க போறது கிடையாது. திமுக கூட்டணியில தான் சேர போறாங்க. ஏன் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆலோசனை போட்டோம்னா, ஏற்கனவே அகல பாதாளத்துல காங்கிரஸ் கட்சி கிடக்கு. பீகார் தொழில மண்ணை கப்பியாச்சு, கேரளாவையும் மண்ணை அந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட மண்ணை கப்பியாச்சு. எங்கேயாட்டு ஒரு 2 சீட்டு வரலாமா இல்லையாமன்ட்டு அப்படி நம்மளுடைய காங்கிரஸ் தலைமை பார்த்துருக்கிற இடத்துல இவனை குறுக்க மறுக்கும் ஓடி தமிழ்நாட்டிலேயாட்டு ஏதாட்டு ஒரு சீட்டு கிடைக்கும், ஏதாவது கொஞ்சம் சீட்டு கிடைக்கும், அதை வச்சு அந்த காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் உயிர்ப்போட இருப்புன்னு நினைச்சிருந்தா சும்மா கிடக்க மாட்டேங்க. அங்க போயிட்டு தாவாக்காக்கு போனோம், இங்க போனோம், கூட்டணியில பங்கு அங்க பங்குன்னு போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடக்க மாட்டேங்கல்ல. ஏற்கனவே வரப்போற இந்த அசாம் எலெக்ஷன்லயும் வரப்போற மேற்குவங்க எலெக்ஷன்லயும் நம்ம காத்து என்னன்னு பயந்துட்டு இருக்கிற இடத்துல இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் வருது, கொஞ்சம் ஒரு அப்பா ஏதாவது கொஞ்சம் சீட்டு பிடிக்கலாங்கிற ஒரு ஆசை இருக்கிறதுல இதை நம்ம கட்சிக்காரங்களே நம்ம வாயில மண்ணலி போட்டுருவாங்கல்ல அப்படின்ட்டு டெல்லி தலைமை காங்கிரஸ் தலைமை தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளை போட்டுன்னு போட்டாப்புல. போட்டதோடு மட்டும் இல்லாம எவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணா எவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஒரு லிஸ்ட் எடுத்து இவங்க வந்து தமிழ்நாட்டு வந்து சேரக்குனே புது நிர்வாகிகளை அறிவிச்சாச்சு. மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் புதுசா ஆளை அனுப்பிட்டவங்கள யாரெல்லாம் வேண்டாம், எவெல்லாம் பிரச்சனை பண்ணா செல்வம் பிறந்தைக்கு எதிராக யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ 2 வருஷம் அவங்க எல்லாம் தூக்கி துறவைக்கு போட்டு செல்வ பெருந்தை அவருக்கு நெருக்கமான செல்வ பெருந்தைக்கு அவர்களுக்கு தேவையான கொஞ்சம் புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து புது லிஸ்டே கொடுத்துட்டாப்பியாம். அதனால இப்ப மட்டும் இந்த ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு சீட்டு அதிகமானு கேட்ட இந்த நம்மளுடைய
காங்கிரஸ் குரூப்புல மூச்சே துறக்கும், என்னப்பா நம்ம பதவிக்கே ஆப்பு வச்சுக்குவாங்க போல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் அண்ணனுக்காக டைவர்ல ஏறி குதிச்சு ஜம்ப் பண்ணி ஸ்வீட்ஸ் வாங்கி போனவர் எப்படி என்னுடைய அண்ணனை விட்டு கொடுத்து விடுவார்? அவருடைய ஸ்டாலின் அண்ணனை அவர் எப்படி கூட்டணி கட்சிக்கு கொண்டு வராமல் விடுவார்? அவரு கூட எப்படி கூட்டணி இல்லாம இருப்பார்? அவரை தவிர காங்கிரஸை கூட்டணி வைக்கிறதுக்கு ஆளு இல்லை நிலைமையில காங்கிரஸ் இருக்கும்போது இந்த அரிய ஒரு பொன்னான சான்ஸை தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சான்ஸை மட்டும் எப்படி விட்டுருவார்? அதுதான் புஷ் நாக்கிட்டாப்புல. புஷ் நாக்கிட்டோம்னா அதே கதை தான். திமுக கூட குப்பையை கொட்டுங்க, திமுக கூட குப்பையை கொட்டுங்க, திமுக கட்டி புரிஞ்சு சந்தோஷமா கணவன் மனைவிங்க வாழுங்க, இதுதான் தலைமை முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான் காங்கிரஸ் தலைமையிடம் நம்மளுடைய தமிழக நிர்வாகிகளுக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.